வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வலம்புரி சங்கின் கண்டினியூ. வாங்க வலம்புரி சங்கை பார்க்கலாம். பல ஆலயங்களில் வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்கிறார்கள். அது மிகுந்த புண்ணியம் பலம் தரும் என்று நம்புகிறார்கள். ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை போன்ற கோவில்களில் சங்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் நடைபெறும். அப்போது சங்கு அபிஷேகம் கூட செய்வார்கள். பௌர்ணமி தினங்களில் குபேரலட்சுமி பூஜை செய்ய பல பக்தர்கள் கூடுகின்றனர். சங்கின் சூழிமுனையை வாயில் வைத்தால் பிளந்த பகுதி வலது பக்கம் வந்தால் அது வலம்புரி, இடது பக்கம் வந்தால் இடம்புரி. இயற்கையான வலம்புரி சங்குகள் இப்போது மிகவும் அரிது. சிலர் செயற்கையாகவும் செய்கிறார்கள். வீட்டில் வைத்து முறையாக பூஜித்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. சங்கு நீரை வீட்டில் தெளித்தால் தீய சக்திகள் நெருங்காது என்று நம்பப்படுகிறது. வலம்புரி சங்கை வணங்கி வெளியே சென்றால் நாம் போகும் காரியம் வெற்றிகரமாக முடியும் என்று சொல்லப்படுகிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் பல வீடுகளிலும் வலம்புரி சங்கு பூஜிக்கப்படுகிறது. மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் தீபாவளிக்கு பிறகு குபேர பூஜை செய்து சங்கு பூஜைகள் செய்வார்கள். சிதம்பரத்தில் இரவு பூஜையில் சங்கு ஒலியும் உடுக்கை ஒலியும் தெய்வீகமாக ஒலிக்கிறது. சித்தர்கள் எண்ணெய் இல்லாமலே தீபம் ஏற்றும் சக்தி கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. வலம்புரி சங்கு வெற்றியின் ஒளியாகும். அது வீட்டில் இருந்தால் சக்தியும் செல்வமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.